चाची का आता हूँ आगे लग जाओ हाँ वीडियो देख ले लो पकड़ा இந்த குழந்தையினுடைய அழுகுரல் மத்தியானத்திலிருந்து ஏதோ என்னை செஞ்சுட்டே இருக்குது. பன்ருட்டியில் பணி செய்து கொண்டிருந்த பீகாரை சேர்ந்த ஒரு அஜ்ரத், வயது 30ன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஏதோ சில காரணங்களால் திடீர்னு உடல்நலம் இல்லாமல் இறந்து போகிறார். தாய், தகப்பன், மனைவி, குழந்தைகள், 6 குழந்தைகள் அவருக்கு. அந்த விஷயம் கேள்விப்பட்டு ஒரு சகோதரர் நமக்கு இதை தகவலை அனுப்பி தந்திருந்தார். அது பிறகு அந்த பெண்மணிக்கிட்ட, அவங்க பேர் ஷபீனா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் பேசினோம். உருது தெரிந்த நம்முடைய சகோதரி ஒருத்தவங்க அவங்கள்ட்ட பேசி விவரம் கேட்கும்போது ரொம்ப கடினப்பட்ட நிலையை சொன்னாங்க. அதில் ஒரு குழந்தை தான் ஃபோன் எடுத்துச்சு. வாப்பா எங்கேன்னு கேட்கும்போது மர்கையா அப்படிங்கிற பதிலை அந்த குழந்தை சொன்னான். ஒரு தாயுள்ளத்தால் தாங்க முடியல தான். அப்புறம் அந்த ஷபீனாட்ட பேசி உங்களுக்கு என்ன வயசு என்னன்னு கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இத்தனை சின்ன வயசில் 6 பிள்ளைகளை பெற்று எடுத்துகிட்டு கணவரும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கான உணவுக்கான போராட்டம் பெரிதாக இருக்குது. வீடு ஏதோ இருக்குது, ஆனால் சாப்பாட்டுக்கான பிரச்சனை. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு அவங்க கேட்டாங்க. மாநிலம் தாண்டினால் என்ன, நாடு தாண்டினால் என்ன, கடல் தாண்டினால், கண்டம் தாண்டினால், எதுவாக இருந்தால் என்ன. அவங்க ஒரு விதவை பெண்மணி, ஒரு முஸ்லீம் பெண்மணி. 6 பிள்ளைகளை கையில் வச்சு கொண்டு நிற்கிற, கஷ்டப்பட்டுட்டு நிற்கிற மாமனார் மாமியாரோடு நிற்கிற இந்த படம் ஏனோ உள்ளத்தை எதுவோ செய்யுது. நிச்சயமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள்ட்ட ஐடி கார்டு, அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். நிச்சயமாக அந்த ரமலானில் ஏதாவது ஒரு தொகை திரட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஏற்று வச்சுருக்கிறேன். இப்போ கிடைக்கிற தொகை அந்த குழந்தைங்களோட படிப்புக்கோ, அவங்க வளர்ச்சிக்கோ, ஏதோ ஒரு அவங்க வாழ்வாதாரத்துக்கோ பயனுடையதாக இருக்கும். பீகார் மாநிலத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் அஜ்ரத்தாக வேலைக்கு வராங்க. பள்ளிவாசலில் பாங்க சொல்கிறதுக்கு, இமாமா இருக்கிறதுக்கு, ஓத வைக்கிறதுக்குன்னு வராங்க. காரணம், குறைஞ்ச சம்பளத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற காரணத்தினால. இப்படி எவ்வளவோ நிலைமைகள் கஷ்டத்தின் அடிப்படையில் இருக்குது. அவங்க மரணித்த பிறகு அந்த குடும்பத்தோட நிலைமை நிச்சயமாக எவ்வளவோ பீகாரிகளின் பொருட்டு, இமாம்களாக, ஹஜ்ரத்துகளாக, ஓதி கொடுக்குறவங்களாக, பாங்கு சொல்கிறவங்களாக இருக்கவங்களோட பொருட்டு இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் ஏற்றி வச்சுருக்கோம். கருணை உள்ளம் கொண்டவர்கள் இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட உதவிகளை பதிவு செய்யுங்க. இந்த ரமலானுக்கு உதவியை அனுப்பி தருவோம். நம்மெல்லாம் இருக்கோங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுப்போம்.